ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஓரேசுகி சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இது இந்த எபிசோட் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த எபிசோட் லாஜிக்கோடு தான் இருக்கும். அது உங்களுக்கு கிளைமேக்ஸில் தான் புரிய வரும். இது குழப்பமாக போனாலுமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரேசுகி ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 12. ஒரு வழியாக லைப்ரரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பான்சியோட ஹாப்பினஸ் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். வா இந்த பிளேஸ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹோஸ் உண்மையிலே சூப்பர்லன்னு சொல்லுவோம். ஆமா லைப்ரரி சேஃப் ஆயிடுச்சு ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சுமரிக்க இன்னும் நிறைய பேரை வர வைக்கிறதுக்கு உனக்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு ஹோஸ் வந்து பான்சி கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். வா உங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு அப்படின்னு செரி வந்து சொல்றா. அச்சோ என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ் வைக்கப்படுறான். சரி பண்றது ஒன்னும் தப்பு இல்ல. சோ எங்களாலேயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். சன் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிடுறான். ஆமா நீங்க ரெண்டு பேரையும் இந்த வாரம் டேட்டிங் போக கூடாது அப்படின்னு செரி பேசிட்டு இருக்கோம். இந்த புக்கை இந்த ஷெல்ஃப்ல வைக்கணும்னு சன் பை இன்டர்ஃபியர் பண்ணி அவளை ஒரு வழியா காப்பாத்துறான். இத்தனை நாளைக்கு தான் இதை இப்படியே விட்டுறது ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஹாசுக்கு நம்ம ஸ்கூல் வந்திருக்கானா அப்படின்னு டான் பாப்பா கேட்கவா. ஆமா நீ ஹோஸ் லவ் பண்றான்னு தெரியும். பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா ஹோஸ் உனக்கு சொந்தமாய் வாங்குறதுக்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல கூட ஹோஸ் பான்சி கிட்ட பேசலாம் சவுத் கேட் போனப்ப தான் நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். சன்னும் பான்சியை பேசுறது பார்த்தா அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன். பாரு ஹோஸுக்கு பான்சியை படிக்குங்கிறதுக்காக பான்சி போடுற மாதிரியே ஒரு சம கிளிப் எங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு டான் பாப்பா காமிக்கிறா. நீ தான் இதுல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கவும். நான் பேஸ்பால் டீம் மேனேஜர். லைப்ரரி விஷயத்துல நான் ஏன் இன்வால்வ் ஆகணும். அது போக பான்சி லவ் பண்றது ஒன்னதான். சோ நீ தான் ஏதாச்சும் பண்ணணும்னு வா சொல்லவும். சரி நானே ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவா. ஐயப்ப ஹோஸ் எனக்கு தான் அப்படின்னு வா ஹாப்பி ஆகுறா. ரோஷிபா ஹைல இருந்து வந்த பையன் அழகா இருக்கான்ல அப்படின்னு பொண்ணுங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹோஸ் பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தெரிஞ்சே ஆகணும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு விஷ் பண்ணுவேன் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹாசிக்கு கேட்கவும். ஓ சரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பான்சி இங்க கொஞ்சம் வரியா நம்ம ஹீரோ கேட்கவும். நல்ல டைமிங். நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஜோரோ. சன்னு நானும் டேட்டிங் பொறுத்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னு சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ணனுக்கு என்கிட்ட வந்து மேட்ச்ல ஜெயிச்சு அவங்க ஃபைனல்ஸ் போயிட்டா என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டான். நானும் அந்த அக்ரிமெண்ட்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சுமரிக்கு என்னால நம்பவே முடியலன்னு சரி சொல்லவும் உண்மைதான் அவ சொல்றா. ஹோஸ் அப்படின்னு சரி திரும்பி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஹோஸ் ஸ்மைல் பண்றான். அப்புறமா ஜோரோ இனிமே நீ கொஞ்ச நாளைக்கு லைப்ரரி பக்கம் வராத. ஏன்னா நீ இங்க வந்து பெருசா எதுவோ பண்றது இல்ல சும்மா தானே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லவோ பான்சி என்ன பேசுறான்னு மத்தவங்க கேக்குறாங்க. உண்மைதானே நீ இங்க இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ கொஞ்ச நாளைக்கு லைப்ரரி பக்கமே வந்துராத அப்படின்னு பான்சி சொல்லாலுமே ஆனா பான்சி விருப்பமே இல்லாம தான் இதை சொல்றா அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அவ சொல்றது கரெக்ட் தான். நான் இனி லைப்ரரி பக்கம் வரல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். சன்னுக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கான். என்னாச்சு ஜோரோ ரொம்ப சோகமா இருக்க லைப்ரரியில எதுவும் பிரச்சனையான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி அந்த விஷயத்த சொல்லிட்டாளா அப்படின்னு நம்ம வெள்ளத்தனமா சிரிக்கவும். எனக்கு புரிஞ்சிருச்சு ஹோஸ் கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். முட்டாள் நான் என்ன பண்றேன்னு உனக்கு இன்னுமா புரியல. இத்தனை நாளா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் காப்பாத்திருக்கேன். நான் மட்டும் அதை பண்ணலன்னா பான்சி நேரத்துக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா. ஹோஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். லைப்ரரி பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பான்சி இப்ப என் கூட இருக்கிறா. உனக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். நீ தான் இப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ இது என்னோட டர்ன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது எல்லாத்தையுமே சுபாக்கி நின்னு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோவோ லைப்ரரி பக்கமே போகல. கியூட்டான ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அழகான கிளாஸ்மேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. வேற என்ன வேணும். பான்சியை நினைச்சு நான் வருத்தப்பட தேவையில்ல. இப்பதான் சன் இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லைப்ரரியை பூட்ட வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு காஸ்மோஸ் சொல்லவும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜோரோன்னு ஆசனாரா சொல்லவும் இதுல எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். பான்சிக்கு நீ தேவை அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. இல்ல நான் அவளுக்கு தேவை இல்ல. நான் ஒரு உதவாக்குற என்னை விட பெர்ஃபெக்டான ஆளுங்க அவ கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ திரும்ப லைப்ரரி போறது இல்லன்னு சுபாக்கி கேட்குவோம். இப்போ இந்த டாபிக் எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பான்சி தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அவளுக்கு நான் ஒன்னும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும். இல்ல நீ மட்டும்தான் தேவை அப்படின்னு சுபாக்கி சொல்றா. சன் இருக்கான் அவ பிரச்சனை முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும். பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஹோஸ் ஈஸியா அவளை விட்டு கொடுத்துருவான்னு நினைச்சியா. பான்சிக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். இல்ல பான்சி உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா உன்னால மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும். அன்னைக்கு சன் சொன்னதை நீ ஒழுங்கா யோசிச்சு பாருன்னு வா சொல்லவும். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பான். சோ பிரச்சனைன்னு வரும்போது இந்த தடவையும் சன் நம்ம ஹீரோவை காப்பாத்த தான் வந்தான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஆனா அவ தான் என்ன லைப்ரரி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே நம்ம ஹீரோ கேட்கவும். கொஞ்ச நாளைக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்பவுமே வரக்கூடாதுன்னு வா சொல்லலையே அப்படின்னு சுபாக்கி சொல்லவும். அட ஆமா இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பான்சி ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் இப்படி பண்ணிருக்கா. அவ பிரச்சனையில இன்னும் அதிகமா ஒன்னு இன்வால்வ் பண்ணணும்னு அவ நினைக்கலான்னு சுபாக்கி சொல்லவும் தான். ஹோசோவும் பக்கம் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நான் ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னப்போ சரி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு பான்சி சொல்லியிருப்பா. இப்பதான் அவ சொன்னதுக்கான அர்த்தம் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீ என்ன பண்ண போறேன்னு சுபாக்கி கேட்கவும். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டா. நான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறான். அட என்ன ஒரு கோயின்சிடன்ட். நான் ஒன்ன பார்க்க எங்க வரலன்னு சசங்குவா வந்து நிக்கிறா. ஜோரோ கொஞ்ச நாளாவே ஏன் மூஞ்ச உம்முனே வச்சிருக்க. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை ஏன்ட்ட சொல்லு. ஐயோ ஏன்டா இப்பெல்லாம் என்ன பேச வைக்கிற அப்படின்னு கேட்கவும் சாரி நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்ச நாளாவே எல்லாம் தப்பாவே போயிட்டு இருக்கு அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. நீ நீயாவே இரு அப்படின்னு சொல்லவும் தான். அட ஆமா
தேங்க்ஸ் சசங்க்வா, நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவும், இந்த கிரீப்பியான ஸ்மைல தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏதோ தப்பா எடுத்துக்கிறாத, நான் யதார்த்தமா தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு சசங்க்வா அங்க இருந்து போறா. இப்ப தனியா போய் வைக்கப்பட்டு இருக்கவும், நீ அவனை லவ் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மேட்ச்ல நீங்க ஃபைனல்ஸ் போயிருவீங்க போல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா கண்டிப்பா நாங்க ஃபைனல்ஸ் போயிருவோம் அப்படின்னு சன் சொல்றான். என்ன மன்னிச்சிரு சன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ இந்த வருஷம் ஃபைனல்ஸ்ல உன்னை சேர் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பெஸ்ட் ஃப்ரெண்டை விட முக்கியமானதான்னு கேட்கவும், ஆமா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுதே சோரோ, மேட்ச்ல இன்னும் ஒரு ரன் எடுத்தா வின் பண்ணிடலாம், நான் பேட்டர் நீ இல்லாம இன்னொருத்தனா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு புரிஞ்சதுல சந்தோஷம், இந்த தடவை நான் பேட்டரா இருக்கேன், நீ ரன்னுக்காக ஓடு அப்படின்னு சன் சொல்லிட்டு போறான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ்மாஸ் சொல்றா. அப்ப பான்சி அங்கிருந்து எந்திரிச்சு போகலான்னு போகவோ, சுமிருக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்கவும், ஆனா சன்னு நவாசல வரதுக்குள்ள அவன் ஃபைனல்ஸ் போனா தானே கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்க, ஒருவேளை அவங்க தோத்துட்டா அப்படின்னு ஹோஸ் கேட்கவும், நீ இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் அவனை தடுக்க போறதுக்குள்ள அவன் மனசுல இருக்கிறத பேசிட்டு விட அப்படின்னு சரி இன்டர்ஃபியர் பண்றா. ஹோஸோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சோகேமி சொல்றா. பான்சிக்கோ என்ன பண்ணன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். நான் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வரவும், நான் தான் அவனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலான்னு பான்சி கேட்கவும், கொஞ்ச நாளைக்கு தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நானும் கொஞ்ச நாள் நீ சொன்ன மாதிரியே வரல. நம்ம ஹீரோ சொல்லவா ஹாப்பியா ப்ரா, பொண்ணுங்களை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு உனக்கு தெரியுமா, செல்ஃபிஷா யோசிச்சு அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஈஸியா பசங்களை மயக்கிடுவாங்க, அதே நேரத்துல லோன்லியாவும் மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க என்ன நடக்குன்னு ஹோஸ் கேட்கறான். நான் அவனை சேலஞ்ச் பண்றேன் ஹோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சேலஞ்சா நம்ம கேட்கறான். ஹோஸ் இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருந்தா அதை பேசி முடிக்கட்டும் அப்படின்னு செரியோ சோக்கிமியும் வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜோரோ என்ன சொல்ல வந்தா நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. பான்சி என்ன முழுசா சொல்லிருக்கா, சோ இதை கேளு ஹோஸ், நான் உன்னை சேலஞ்ச் பண்றதுல உனக்கு எதுவோ கஷ்டமா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சேன்னு சொல்லவோ, நீ அப்படி சொன்னா சரி ஓகே, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நான் இதை ஏத்துக்கிட்டேன்னு ஹோஸ் சொல்லவும், நீ நல்லவன், சோ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா, இந்த சேலஞ்சோட பனிஷ்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், யார் தோத்து போறாங்களோ அவங்க சுமிரேக்கோ பக்கமே இனிமே வரக்கூடாது, அவகிட்ட பேசவோ கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது அப்படின்னு ஹோஸ் ஷாக் ஆயிட்டு, வெயிட் பண்ணி இதுல ஏன் சுமிரேக்கோவை இன்வால்வ் பண்ற, இந்த சேலஞ்ச் வேண்டான்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, இப்பவே பின்வாங்கினா எப்படி, உன்னை எல்லாரும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சுமிரேக்கோவை ஏன் இதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன்னு கேட்கவும், ஏன்னா சான்சக்கோ என்னால உனக்கு விட்டு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா சரி ஜோரோ அப்படின்னா நம்ம ஃபேர் அண்ட் ஸ்கோரா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி அப்ப நான் கேமோட ரூல்ஸ் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹேர் கிளிப்பை காமிக்கவும், இது சுமிரேக்கோ போடுற அந்த டைப் ஹேர் கிளிப் ஆச்சு அப்படின்னு ஹோஸ் பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட இது நிறையவே இருக்கு, இதுதான் வின்னரையே டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுங்க கையிலயும் ஒன்று கொடுத்து, நம்ம ரெண்டு பேர்ல பொண்ணுங்க யார்கிட்ட அதிகமான கிளிப்பை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர், பேஸ்பால் ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல இதை நம்ம டிசைட் பண்ணலாம், எதுக்காக அந்த இடம் நீ யோசிக்கலாம், இப்பவே நம்ம பண்ணோம்னா 3-3 நமக்கு டையா முடிஞ்சிடும், சோ அதனால உங்க ஸ்கூல் வின் பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கிளிப்பும், எங்க ஸ்கூல் வின் பண்ணா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளிப்பும் கிடைக்கும், சோ அதை வின்னரை டிசைட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், இது நியாயமே இல்லைன்னு சரி சொல்லவும், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சுமிரேக்கோக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன், நான் தான் இதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும், மீன் வலையில மாட்டிக்கிச்சு, அவன் சைடு 2 பொண்ணுங்க, என் சைடு 4 பொண்ணுங்க இருக்கு, சோ கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன், இது நியாயமே இல்லையே நீங்க கேட்கலாம், ஆனா இவங்கிட்ட எல்லாம் எப்படி நியாயமா வின் பண்ண முடியும், என் கேரக்டர் இதுதானே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க ஏதோ செல்ஃபிஷ், அவங்க ஃபீலிங்ஸ்க்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க ஜோரோ, அதனால நான் இப்பமே என் ஹேர் கிளிப்பை கொடுத்துடலாமான்னு கேட்கவும், ஐயோ பாவு ஹோஸ் இப்பவே மண்ணக்கவ போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா, சாரி ஜோரோ எங்க ஃபீலிங்ஸ்க்கு நாங்க உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் தான் அப்படின்னு ஆஜினாரோ சீமா வரி காஸ்மோஸ் 3 பேரும் ஹோஸ் கிட்ட போய் கிளிப்பை கொடுக்குறாங்க. எல்லாமே ஸ்டார்டிங்ல சூப்பரா தானே போச்சு, நான் கூட என்ட்ரி கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான். நீங்க அவன்கிட்ட கிளிப்பை கொடுத்தீங்கன்னு சரி கேட்கவும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் எப்பவும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு நீ சொன்னல, ஆனா அது உண்மை கிடையாது, பான்சி எங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் அதே நேரத்துல எங்களுக்கு எதிரியுமே கூட, இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறுத்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன், என் ஃபீலிங்ஸ் நான் உண்மையா இருக்கணும், நாங்களும் செகண்டாவோ தேர்டாவோ இருக்க விரும்பல ஜோரோ, நான் உன்னை லவ் பண்றேன், நான் தான் அவன் மனசுல ஃபர்ஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆஜினாரோ காஸ்மோஸ் ஹீமா வரி 3 பேருமே நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே தான், ஒஸ்ட் டைமிங்ல பண்ணிருக்கீங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி எப்படி இருந்தாலும் இதுல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சுமிரேக்கோவை நானும் அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான். எல்லா நேரத்திலயும் மெயின் கேரக்டரை ஜெயிக்காது தம்பி, இந்த தடவை ஜெயிக்க போறது நான் தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி மொத்தமா எபிசோட் 12 எபிசோட் தான், பட் ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு மூவி மாதிரி தான். சன் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சன் பான்சிக்கு பாய் ஃப்ரெண்டா ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட ஹோஸ்ட் வந்துட்டு அவளை விடுற மாதிரியே இல்ல, அவன் ஹராஸ் பண்ணா டார்ச்சர் பண்ணா அப்படின்னா கூட அடிச்சு போட்டு இனிமே பான்சி பின்னாடி வராதடா அப்படின்னு சொல்லலாம். நான் உண்மையா உன்னை லவ் பண்றேன், ஈவன் உனக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன், உனக்காக எதுனாலும் செய்வேன், இந்த மாதிரி ஹோஸ்ட் சொல்றதுனால அவனை திருத்தவே முடியாது. பான்சிக்கு ஹோஸ்ட சுத்தமா பிடிக்கல, ஆனா ஹோஸ்ட் விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல, சோ அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த மாதிரி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒன்ன கொண்டு வந்திருக்கான். இந்த சேலஞ்சில் ஹோஸ்ட் தோத்து போயிட்டான் அப்படின்னா அவன் ரொம்பவே நல்லவன் நியாயமா நடந்துக்கிடுவாங்கிறதுனால கண்டிப்பா இதுக்கப்புறம் பான்சியை ஃபாலோ பண்ணி வரமாட்டான். நம்ம ஹீரோ கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆனாலுமே காஸ்மோஸும் மற்றவங்களும் அந்த ஹேர் கிளிப்பை போயிட்டு ஹோஸ்ட் கிட்டேயே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு இந்த கேமை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன், ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.